அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. சய்யிதுனா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் சேவகம் புரிந்தேன். மனம் வேதனைப்படும்படி என்னை சீ என்றோ, இதை ஏன் செய்தாய் என்றோ, நீ இப்படி செய்திருக்க கூடாதோ என்றோ அவர்கள் ஒருபோதும் சொன்னதில்லை. இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 6038 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மிகச்சிறந்த சேவகராக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகாமையிலே இருக்கும் அந்த பேற்றை பெற்றார்கள். அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு மதீனாவிலே பிறந்தவர்கள். அவர்களுடைய குடும்பம் மதீனாவின் 2 முன்னணி கோத்திரங்களில் ஒன்றான ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் நஜ்ஜார் குலத்தை சேர்ந்த நிலையில் உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அபு ஹம்சா என்ற பட்டத்தையும் வழங்கினார்கள். அவர்களுக்கு 10 வயது இருக்கும்போது அவர்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பராமரிப்பிலே ஒப்படைத்தார்கள். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக அருகில் வாழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை மற்றும் ஏனைய நுணுக்கமான விவரங்களை கணித்து மனப்பாடம் செய்து கொண்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்டான சேவையிலேயே அதிக நேரம் செலவிட்டதனால் அவர்கள் ஹதீதுகளை தெளிவான முறையிலே அறிவிக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் வாய்ந்தவர்களில் ஒருவராக திகழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு அன்சாரிகள் அவருக்கு சேவை செய்ய ஒருவருக்கொருவர் போட்டியிட்டனர். இதில் அனஸ் இப்னு மாலிக்கின் தாயார் அவர்களிடம் கொடுக்க எதுவுமே இல்லாததனால் கடுமையான அந்த நிலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். எனவே அவர்களுடைய அன்னை அனசுடைய கையை பிடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று இப்படி கூறுகிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, நான் ஒரு ஏழை பெண், உங்களுக்கு உதவக்கூடிய எதையும் என்னிடம் கொடுப்பதற்கு இல்லை. இது என்னுடைய மகன். இவர் உங்களுக்கு உதவி புரியவும் சேவை செய்யவும் நான் அவரை உங்களிடத்திலே விட்டு செல்கிறேன். இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் வேண்டி கேட்டுக்கொண்டார்கள். அந்த வேண்டுகோளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார்கள். தனது தேவைகளை பூர்த்தி செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சியையும் பெருமையையும் கொண்டிருந்தார்கள். காலையில் மற்ற அனைவருக்கும் முன்பாகவே எழுந்து அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தேவைகளையும் விருப்பங்களையும் கவனித்து கொள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பள்ளிக்கு சென்று விடுவார்கள். இளம் வயதின் காரணமாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர், உஹது மற்றும் ஹந்தக் போர்களில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதாவது அந்த யுத்தங்களிலே நேரடியாக எதிரியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. பத்ரு போரின் போது போர்க்களத்தில் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்யும் முகமாக முடிந்த இடங்களில் போராளிகளுக்கு உதவினார்கள். ஹுதைபியாவினுடைய ஒப்பந்தம், ஹைபர் பயணம், இந்த வருடத்திலே புனிதமான உம்ரா என்ற அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். ஹுனைன், தாயிஃப் முற்றுகை மற்றும் பிரியாவிட யாத்திரை போன்ற பல விஷயங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்கியிருக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் பெற்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.
இந்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ்க்கையிலே மிகச்சிறந்த பேறுகளையெல்லாம் பெற்றார்கள். இந்த உலகத்தில் 103 வயது வரை வாழ்கின்ற அந்த வாய்ப்பினை பெற்றார்கள். 100க்கும் மேற்பட்ட பேரப்பிள்ளைகள், குழந்தைகள், பேரப்பிள்ளைகள் என்று வாழ்கின்ற அந்த வாய்ப்பையும் பெற்றார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டதை போன்று நம்மையும் நம் சந்ததிகளையும் பொருந்தி கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.